அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகிலமெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் கன்னிகா லக்னத்தில் பிறக்கக்கூடிய 2024ஆம் வருடத்தின் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் மற்றும் சுப பலன்களை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2024ஆம் வருடம் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் குரு பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், சனி பகவான் கும்பத்திலும், கேது பகவான் கன்னியிலும் சஞ்சாரம் செய்கிறார். 2024ஆம் வருடம் ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த ரிஷப ராசி நண்பர்களே, சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு இந்த 2024ஆம் வருடம் நடக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறதை முழுசாக நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவதாக ரிஷபராசி அன்பர்கள், சுக்கிர பகவான் அதிபதிங்க. இந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் தெளிவாக துல்லியமாகவும் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம், ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, தான் விரும்பிய விஷயங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த விஷயத்தை முழுமையாகவும் தெளிவாகவும் பண்ணக்கூடிய ராசிநாதன் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தெளிவாகவும் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ராசிக்கு கடந்த காலம் மிக ஒரு சிரமங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதாவது 12ஆம் இடத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த நஷ்டங்கள் எப்படின்னா, போட்ட முதலீடுக்கு பணம், அதாவது அதனுடைய லாபங்கள் அப்படிங்கிறது எடுக்க முடியாது, போட்ட முதலையே திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும். எதனால் அப்படின்னா, ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு 10 ரூபா அப்படின்னா, அந்த பொருள் அந்த 10 ரூபாய்க்கு சேல் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ரூபாய்க்காவது சேல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு உண்டான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்கள் போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள், அதாவது காலத்தின் தடைகள் எல்லாமே நஷ்டங்க. நீங்கள் பார்த்து ஆரம்பித்த நேரம் அப்படி என்னமோ தெரியலையே, எல்லாமே இந்த மாதிரி நஷ்டங்களாக போயிட்டுருக்குங்க. நான் ஆரம்பிக்கிற தொழில்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நஷ்டம் அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்திருக்குங்க. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய கிரக சூழ்நிலை அப்படிங்கிறது குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மோட்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் தொடங்கும் போது அந்த தொழிலுக்கு உண்டான லாபங்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடம் மீனத்தில் உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, அதாவது திடீர் பண வரவுகள், நீங்கள் போட்ட முதலீடுகள், இன்கேஸ் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணியிருந்தாலும் சரிங்க, இல்லை யாருக்காவது பணம் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு நிச்சயம் அமையும். எதனால்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானம் இது வரைக்கும் வராக்கடன்கள் கூட திரும்ப உங்களுக்கு வருங்க. இது வரைக்கும் தொழில் நஷ்டமாக போயிட்டு இருந்தது கூட திடீர்னு உங்களுடைய பிஸ்னஸ் இது ஒரு சீசனல் பிஸ்னஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுடைய முதலீடுகள் பெருகும், லாபங்கள் பெருகும், தொழில் ரீதியாகவும் இருந்த தடைகள் மொத்தமாக விலகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு புதிய பார்ட்னர் சேருவாங்க. ஓகேங்க, நீங்கள் உங்களுக்கு நல்ல இந்த தொழில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்குங்க, அந்த தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு கூட நான் ஒரு முதலீடு செஞ்சுட்டு உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக மாறலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்னராக மாறுறதுக்கு நான் கொஞ்சம் முதலீடு செய்கிறேன், அந்த முதலீடு வச்சு 2 பேருமே அதில் வரக்கூடிய லாபங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அப்படின்னு சேருவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலங்க பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. என்னென்னா, பதவி உயர்வும் இருக்காதுங்க. அவங்க நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை குறை கூறக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதாவது வேலைக்கு அதே மாதிரி தாங்க, உங்களால் தொடர்ந்து அந்த வேலை அப்படிங்கிறது செய்ய முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான இடத்துல இல்லைங்க. அந்த குரு பகவான் நமக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சா கூட அந்த ராகுவானது உங்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் தடைகள் கொடுத்துட்டு இருந்தார். பதவி உயர்வு கிடையாதுங்க, ப்ரமோஷன் எதுவுமே இல்லை, அதேமாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. கூட வேலை பார்க்குறவங்களையும் நம்மளையும் பார்க்கும்போது நமக்கு
மிகவும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நடந்திருக்குங்க. வேலைக்கு சரியாக போக முடியாது. தொடர்ந்து ஒரு வேலையை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. 4 நாள் வேலைக்கு போவீங்க, அடுத்தது மறுபடியும் ஒரு நாள் லீவ் எடுத்துருவீங்க, மறுபடியும் 2 நாள் கழித்து போவீங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருங்க. உங்களுக்கு பண நெருக்கடிகள் கொடுக்கும். இந்த பண நெருக்கடினால என்ன ஆகும்? எல்லா பக்கமும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிரும். கடன் வாங்குறதுனால அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாத சூழ்நிலையும் வந்திருக்கும். எல்லாமே வாங்கி முதலீடு பண்ணலாம், ஓகே, தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த தொழில் நல்லபடியாக போகாததுனால கடன்காரங்க வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்குங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயம் உங்களுக்கு வேலை ரீதியாகவும் புதிய தொழில் ஒன்று தொடங்கலாங்க, வேலைக்கு போகலாங்க. அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறது பண்ணுங்கள். எதனாலும் கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பத்தில். அப்போ தொழில் சுயமாக நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகமும் அதே மாதிரி வேலையிலே நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும். நல்ல மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க. தொழில் ரீதியாக இருந்த தடைகளும் வேலை சம்மந்தப்பட்ட எல்லா தடைகளும் நிவர்த்தியாகும். அதே போல் திருமணம் கலசரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறதுனால உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த வந்த திருமணங்கள் அப்படிங்கிறது தடை மொத்தமாக விலகுங்க. திருமண தடைகள் ஓகே, கூட இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, எனக்கு திருமணமே நடக்கலை, பார்க்குறவங்களாம் என்ன ஒரு பெரிய கேள்வியே கேட்குறாங்க, இதுக்கு மேலே எனக்கு திருமணம் நடக்குமா, இல்லை இப்படியே காலம் பூரா நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துருவணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்குங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயம் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதே போல் குரு பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்திற்கு தான் பயிற்சி, ஏப்ரலுக்கு பிறகு பயிற்சி அடைகிறாருங்க. அப்பொழுது உங்களுக்கு குருவின் பார்வையானது 7ஆம் இடத்துல படுறதுனால நிச்சயம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், தொழில் ரீதியாக நீங்கள் தொழிலுக்காகவோ ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன்கள் அப்படிங்கிறது முழுமையாக நிச்சயமாக விலகுங்க. அதே போல் குழந்தை இல்லை, நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதே போல் இந்த உங்களுடைய இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் கேது பகவான் ஆட்சி செய்கிறான். கடந்த காலம் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் உங்களுக்கு உடல் நோய் ஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தை பாக்கியத்தை தடை கொடுத்து கொண்டு இருந்தார். இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த நீண்ட காலமாக இருந்து வந்த குழந்தை பாக்கியம் என்கிற தடை நிச்சயம் விலகும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது குறையுங்க. ஓகே, ரொம்ப நாளாக அந்த சொத்து பத்துக்கள் எனக்கு கிடைக்காம இருக்குது, ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகமெல்லாம் இருக்குங்க, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த வீடு மனை நல்ல யோகம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு அந்த வீடு தடையாகவே நின்றுட்டு இருந்தது, பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் மீதி எப்போ இந்த வேலை கண்டினியூவாக முடியுமா, இல்லை இந்த காலகட்டங்கள் இதே மாதிரி தான் போயிட்டுருக்குமா, வாங்கின பணமெல்லாம் வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சுங்க, நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கேள்விக்குறியாக இருக்குது, எனக்கு பணம் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்குமா, இந்த நின்று போன வீடு வேலைகள் நான் தொடர்ந்து நடத்துவேனா, இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிற இருந்த குழப்பங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த 5ஆம் பார்வை, அதாவது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு 5ஆம் பார்வையான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் குழந்தையின்மை பாக்கியம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, குழந்தையோட கல்விகள் அப்படிங்கிறது ரொம்ப மந்த நிலையை கொடுத்துட்ருக்கு. எதனால் அப்படி இருக்குங்க, ஏன் கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாகவே இருக்குது, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. இதே சூழ்நிலை நீடிச்சது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்லபடியாக மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருந்திருக்குங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ஆட்சியில் சஞ்சாரம் செய்த பிறகு 2ஆம் இடமான கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயம் கல்வியிலே ஒரு நல்ல சிறந்த மதிப்பெண் வாங்குறதுக்கு, உயர்கல்வி சேருவதற்கான எல்லா யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உடல் ரீதியான சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. உடல் ரீதியாக தொந்தரவு, நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள், நீங்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்ட நஷ்டங்கள், வேலையில் நல்ல மரியாதை கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சலும் மன சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. எதனால் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு அமையாத போது நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீய பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் வட்டாரத்துலையும் சரிங்க, ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் நஷ்டங்க, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நிம்மதி ஏதாவது ஒரு விஷயத்தில் கிடைக்குமா அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் கொண்டு போயிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சில கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு உருவாக்கும். இதனால் என்ன இருக்கும் அப்படின்னா
உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் உருவாயிருக்குங்க. அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த உடல் ரீதியாக நீண்ட நாளாக தொடர்ந்து இருந்து வந்த உடல் வியாதிகள் அப்படிங்கிறது தீரும். உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மன நிம்மதி கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஓகே, இனிமேல் நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், எல்லா விதத்துலையும் கணவன் மனைவிக்கிடையே இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த கடன் ஏற்படுத்தி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த கடனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டைங்க வந்து ஒருத்தர் கடன் கொடுத்தவர் வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பிரச்சனையை மாட்டி வச்சுட்டிங்களே, இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நீங்களாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நடந்துகிட்ருக்கோம் உங்களுக்குள்ளுங்க. இதனால் என்னென்னா 2 பேர்த்து கணவன் மனைவிக்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நடக்காதுங்க. எல்லா விதத்துலேயும் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்குங்க. இப்போது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பயிற்சி அடையும் காலம் நிச்சயம் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு அதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆழமாக தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது தொடரணுங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா, ஓகேங்க, வீடு கட்டுற யோகம் இருக்கா, நிலம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா, திருமணத்துக்கான யோகம் இருக்கா, புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாமே முறையான விதத்தில் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அந்த ஜாதக முறையிலே உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன சுப பலன்கள் இருக்குது, எந்தெந்த காரியங்கள் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நன்கு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகங்கள் அனுப்பி துல்லியமான தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த காணொளியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.